கர்த்தர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, கன்மலையை நோக்கி அடிக்க சொல்லல, அதை நோக்கி பேசு என்கிறார். கன்மலை ஒரு தடவை தான் அடிக்கப்பட வேண்டும், மறுமுறை அந்த கன்மலை நோக்கி பேச வேண்டும். அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களோடு புறப்பட்ட அந்த கன்மலை இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து முதல் ஒரு முறை அடிச்சோமா சிலுவையில, அது ஒரு தடவை தான் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. இனி அந்த கன்மலை நோக்கி பேசத்தான் வேணும், அடிக்க கூடாது. அடிச்சுன்னா பாவமாகிவிடும். நாம் மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளே போகிறதுனால நாம் தானே அவரை கீழே தள்ளி மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவரை அவமானப்படுத்துகிறதால் உங்களை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. பாவமாயிரும். கன்மலைன்னா அது கன்மலை இல்லை. நீங்க நல்ல வசனத்தை படிச்சு பாருங்க. அவர்களோட புறப்பட்ட கன்மலை கிறிஸ்துவே என்று எழுதி இருக்கிறது. ஒரு கன்மலையும் அவர்களோட புறப்பட்டது. நம்ம என்ன லிஸ்ட் போட்டிருக்கிறோம்? அக்னி ஸ்தம்பம் புறப்பட்டது, மேக ஸ்தம்பம் புறப்பட்டது தானே. ஆனா ஒரு கன்மலையும் அவர்களோட கூட கடந்து வந்தது. அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்துவை என்ன செய்யணும்னா, முதல் தடவை அடிக்கணும். சிலுவையில் அடிச்சாங்க, ரெண்டாவது தடவை அடிச்சிடக்கூடாது. ரெண்டாவது தடவை அந்த கன்மலை நோக்கி பேசணும்.